ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன காலையிலேயே பழத்தை வெட்டி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த பழம் நம்ம மாடியில் காய்ச்சது ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண பழம். இது நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் தர்பூசணி வச்சு பார்ப்பேன், ரொம்ப குட்டி குட்டியாக வரும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 கிலோ அவ்வளோ பெரிய பழம் நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இதை பார்க்குறதுக்கு தான் வந்து சின்னதாக இருந்த மாதிரி இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பழம்தான். ஒரு 3.5 கிலோ இருக்கும். நல்ல பயங்கர வெயிட்டு, நல்ல ஒரு உருட்டு பழமாக இருக்குது. இது வந்து என்னென்னா பெண் பழம். இது வந்து நீளமாக இருந்ததுன்னா ஆண் பழம். இது வந்து உருண்டையாக பால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இது பெண் பழம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். அப்புறம் நீளமாக இருக்குது பார்த்திங்களா, அது அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. இந்த ரவுண்டாக இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா பழுத்துருச்சான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, அதை ஒட்டின மாதிரி ஒரு காம்பு இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வாடி போயிருக்கு பாருங்கள். காஞ்சி அந்த நுனியில் வந்து வாடி போயிருந்ததுன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நம்ம இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல் முறையாக நம்ம வந்து பழத்தை இவ்வளோ பெருசாக ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறோங்கும்போது அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்குது பார்த்திங்களே, அதுக்கு வந்து அளவே கிடையாது. இது ஏன் தட்டுறேன்னு பார்த்திங்கன்னா, இது நல்லா பழுத்துருந்ததுன்னா ஒரு மாதிரி டம் டம்னு சத்தம் கேட்கும். பழுக்கலை அப்படின்னா அது ஒரு மாதிரி தண்ணி சவுண்ட் மாதிரி லைட்டாக கேட்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். பாருங்கள், என்னால் தூக்கவே முடியல, பயங்கர வெயிட்டு. இதுதான் பெண் பழம். எப்படி ரவுண்டாக பால் மாதிரி இருக்குது பாருங்கள். ஏன்னா அவ்வளோ ஹாப்பி. இவருக்கு இதான் வேலை. ஆனால் நம்மளோட தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய பழம் வந்து எடுத்துருக்கும் போது, அப்போ விவசாயிங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெருசாக ஈல்டு எடுக்கணும்னு ஆசைப்படுறது நியாயம் தானே. இன்றைக்கி இந்த பழத்தை இப்போ கட் பண்ணிடலாம். பாப்பா ஸ்கூலுக்கு போயிருக்கா, வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஆகும். நான் இது மத்தியானம் 1 மணிக்கு சரி ஏதாவது ஃப்ரூட்டோ இல்லை ஜூஸோ சாப்பிட்லாம், ஆனால் ஒன்றும் இல்லை அப்படின்னு யோசிச்சுட்ருக்கும்போது இது கிடச்சிருக்கு. நமக்கு அவ்வளோ பொறுமையெல்லாம் இல்லை. கட் பண்ணி அவள் பங்கை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்ற வேண்டியதான். பாருங்கள், அப்படியே சூப்பராக ரெட்டிஸாக இருக்குது பாருங்கள். ஏதோ இந்த ஊசியெல்லாம் போட்டு பழுக்க வைக்கிறாங்க கலர் வர்றதுக்குன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதுவே தோற்று போயிடும். அவ்வளோ கலராக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குது. இந்த விதையை தான் எடுத்து அடுத்த பட்டத்துக்கு காய வச்சுக்க போகிறேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்ட பழம் வந்து ரொம்ப டேஸ்ட்டான பழம் போன வருஷம். அதை வந்து காய வச்சு நான் எடுத்து வச்சு போட்டது தான் இந்த பழம் வந்திருக்கு. இதையே நம்ம எடுத்து காய வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு 6 மாதத்துக்கு இது வந்து யூஸ் ஆகிக்கும். வேணுங்கும்போது நம்ம அதை வந்து முளைக்க போட்டு பழம் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, பாய் மக்களே.